நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவார் செக்கிழாரடி சென்னை இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருளும் பன்னார் மொழியமனும் திருநாவுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி குறையாசிரி சிவப்பணியுடைய திருவடியில் இணைந்து அடியனுடைய ஞானசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளியில் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகிறேன். அன்பார்ந்த சிவனை சொல்லுங்களே, நம்ம பெரியபுரான் ஆரம்பிச்சு 20வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரம் பிறகு 20வது வருஷம், 19 முடிஞ்சு 20வது வருஷம், 20வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. 2007 ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 2006 இப்ப இந்த சித்திரை திருவாதிரையோட 19 வருஷம் நிறைவாகி 20வது வருஷம். சேக்கிழார் பெருமானுடைய பெரும் கருணை நமக்கு உட்கார்ந்து பிராணம் சிந்திக்கிறோம். இல்லைன்னா முடியாது இல்லைங்களா? ஒரு இடத்துல 20 வருஷம் இருக்கிறது அப்படிங்கிறது சாமியினுடைய திருவருள் இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. என்னுடைய முயற்சியோ அல்லது மற்றவங்களுடைய முயற்சியோ அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம நினைக்கக்கூடாது. இறைவனுடைய திருவருள் கருணை. 20 வருஷமா இருக்கிற அடியார்களுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் வருத்தமா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கடுமையா முயற்சி நடந்துட்டு இருக்குது. சாமி அதையும் செஞ்சு வைப்பார்னு நினைக்கிறேன். இப்படி வெளியில் உட்காந்து சாப்பிட்றது நமக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ரோட்ல எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சாமி ஏதாவது பண்ணணும்னு நான் விண்ணப்பம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் தினசரி. இன்னைக்கு ஆசிரியர் பெருமானுடைய ஒரு குருபூசைங்கிறதுனால அவருடைய திருவடியில விண்ணப்பம் வைப்போம். கூடிய சீக்கிரமா அமையறதுக்கு பெரும் பொருள் கொடுத்து கூட வாங்கி கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு அன்பர்கள் முன் வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. நீங்களும் நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கிறீங்க, பெரிய வேலை. இந்த அளவுக்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நாங்க இந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா நீங்க நிறைய மனமும் செஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு குரு பூஜை தினத்துல சேக்கிழார் பெருமானுடைய திருவடிக்கு நாம விண்ணப்பமா வச்சு அடியார் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பெருமானுடைய கருணையால அது நடக்கணும் என்று சொல்லி இன்று விண்ணப்பம் செஞ்சு முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். நமக்கு ஆசிரியர் பெருமானார் தான் நமக்கு அதாவது நம்மெல்லாம் உய்வடையும் பொருட்டாக இந்த தொண்டர்களுடைய பெருமைகளை விரித்து சொன்ன பெருமானார். இல்லைன்னா ஒரு சூத்திரம் மாதிரி இருந்தது, ஒரு என்ன சொல்ல அதாவது ஒரு வாய்ப்பாடு மாதிரி இருந்தது. திருத்தொண்ட தொகையாக ஒரே பதிகமாக இருந்தது. நம்முடைய இப்ப 3 நூல் நமக்கு. முதல் நூல் திருத்தொண்ட தொகை, வகை நூல் என்று சொல்லுவது திருத்தொண்டர் திரு அந்தாதி, விரிநூல் என்று சொல்லுவது பெரிய புராணம். சரிங்களா? அன்றைக்கே இருந்தது தொண்டர்களுடைய பெருமை. எப்பொழுதும் திருமுறைகள் காலத்திலேயே இருந்தது. திருமுறையிலேயே அங்கங்க அடியார் பெருமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல இருக்கு. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்துல பல இடங்கள் இருக்குது, இல்லைங்களா? எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனம் கண்டால் ஒழியில வருது. அதே மாதிரி இது சங்கநிதி மதுமநிதி இரண்டும் தந்து தரணையோடு வானாட தருவன் அந்த பாட்டிலே சொல்லியிருக்கிறார். பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு தொகுப்பா இல்லை. அது யாரு காலத்துல வந்ததுன்னா நம்பிகளுடைய காலத்துல. அதற்காகவே அவதாரம் செய்தவர் தான் நம்பிகள். அப்படிதான் பிள்ளைய நமக்கு தொடர்ச்சி குறவர் நமக்கு அப்படிதான் சொல்றார், இல்லைங்களா? மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி அதற்காகவே அவதாரம் செய்த பெருமானார் தான் நமக்கு நம்பிகள். ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க இதெல்லாம் விரிவா நாம பார்த்துருக்கிறோம். பல இடங்கள்ல பல நேரங்கள்ல சிந்திச்சிருக்கிறோம், இல்லைங்களா? ஆசிரியர் நம்முடைய அவருடைய அவதார நோக்கம் ஒன்று திருத்தொண்ட தொகையை நமக்கு கொடுப்பது, இன்னொன்று இந்த தென் திசை வாழ வேண்டும் என்பதற்காக பறவை நாச்சியார் சங்கடி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தூல காரணம் தான். சூக்குமமான காரணம் என்னன்னு கேட்டா இதுதான் சூக்குமமான காரணம். அவர் வந்ததுக்கான காரணம் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுப்பதுதான் முக்கியமான காரணம். அதான் மாதவ சிவஞான முனிவரே அதைத்தான் சொல்றாருங்க. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமனச்சீர் திருத்தொண்ட தொகை தந்த பேரருளின் பெருமாள் மறை பெருமாள் என்றும் திருமண கோல பெருமாள் எங்கள் குலதெய்வமாள் என்று சொல்லி காஞ்சி புராணத்துல அவரை போற்றுகிறார். அவர் எல்லாம் உய்ய அப்படிங்கிறார். இந்த உலகமே உய்யும்படியாக நமக்கு தொண்டர்களுடைய பெருமைகளை தொகுத்து கொடுத்தவர் நம்முடைய நம்பிகள்.
அதை விரித்து கொடுத்தவர் நம்முடைய ஆசிரியர் பெருமானார். தொகுத்து கொடுத்தா போதுமானா ஞானியர்களுக்கு புரியும். சேக்கிழார் பெருமானுக்கு அது புரிஞ்சிருக்குது. அதனால அவர் அரசன்ட்ட பேசினாரு. நம்மளாம் அப்படி பேச முடியுமா? நமக்கு அப்படி புரியுமா? ஒரு வரியை வச்சு நம்மளால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும்? அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? ஒரு வரியை வச்சு ஒரு பாடலை வைத்து கொண்டு அதை சேக்கிழார் பெருமான் அதை புரிஞ்சிருக்கிறார். புரிஞ்சதுனாலதான் அரசன்ட்ட போய் சொல்ல முடிஞ்சது இல்லைங்களா? அரசன்ட்ட போய் சொல்லுகின்ற பொழுது சாமி அவருக்கு உள்ளிருந்து உணர்த்தி இருக்கிறார். ஒரே அதாவது அவர் எல்லா திருமுறைகளும் பயின்றவர் நம்முடைய குன்றத்தூர் கோமகனார். எல்லா திருமுறைகளும் பயின்றாலும் அவருக்கு அந்த 7ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை என்னமோ அவருக்குள்ள செஞ்சிருக்குது. ஆமா, அது எத்தனையோ பேருக்கு படிச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அது அப்படி செஞ்சுதானா? இல்ல, சேக்கிழார் பெருமானுக்கு அது ஏதோ உள்ள போய் ஏதோ வேலை செஞ்சிருக்குது. அது மந்திரம் தானே. அது வாரியார் சாமிகள் சொல்ற பொழுது சம்ஹிதா மந்திரங்கள் அப்படிம்பாரு திருத்தொண்ட தொகையை. ஆமா, பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. சைவத்துல மிக முக்கியமான மந்திரம் சம்ஹிதா மந்திரங்கள் தான். இந்த 11 மந்திரங்களும் வடமொழியில வந்துட்டே இருக்கும். ஈசான மூர்த்திய நம, தத்புருஷ வக்தராய நம, அபோர கிருதாய நம, வாமதேவ குகாய நம, சத்யோஜாத மூர்த்திய நமங்கிறது பஞ்சபிரம மந்திரம். சிரசே நம, சிகாய நம, கவசாய நம, நேத்ரோப்பிய நம, அப்புறம் அஸ்திராய நம, இதெல்லாம் சடங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய இத 11 மந்திரங்கள் நமக்கு எப்பொழுது இருக்கும். அந்த 11 மந்திரங்கள் மாதிரி இருக்கக்கூடியதான் சைவத்துல திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை நம்ம படிச்சோம்னா அந்த 11 மந்திரங்களையும் தினசரி சொன்னதுக்கு சமம். இப்ப நம்ம திருத்தொண்ட தொகையும் படிக்கிறோம், அதே மாதிரி அந்த மந்திரத்தை சொன்ன மாதிரி ஆச்சு. 63 நாயன்மார்களில் திருவடி வணங்கின மாதிரியும் ஆச்சு. இன்னைக்கு ஆசிரியர் பெருமாளுடைய துதி சொன்ன பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் துதி யாரும் தொகுக்க முடியாது. நம்மளால என்ன தொகுப்போம்? குன்றத்தூர் கோமனார் திருவடிகள் போற்றி, தொண்டை நாட்டு பெருமான் திருவடிகள் போற்றி, சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி, கவிவளவ சேக்கிழார், அப்படியெல்லாம் தான் நம்ம தொகுக்க முடியும் இல்லைங்களா? ஆனா ராகவையா பாருங்க, ஒவ்வொரு புராணத்திலிருந்து தில்லைவாழந்தனிலிருந்து வெள்ளானை சருக்கத்து வரைக்கும் ஒன்று விடாம அப்படி தொகுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அவங்க பணி செஞ்சிருக்கணும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனால ஆசிரியர் பெருமான் தான் நமக்கு அதாவது நம்மெல்லாம் இந்த உய்வடையும் பொருட்டாக இந்த தொண்டர்களுடைய பெருமைகளை விரிச்சு சொன்னார் இல்லைங்களா? 4286 பாடல்கள். சரி, அப்படி விரிச்சு சொன்னா மட்டும் அதை படிச்சா நம்மளுக்கு உடனே புரிஞ்சிருமா? எத்தனை பேருக்கு அப்படி புரிஞ்சிருக்குது சொல்லுங்க? அதை ஆசிரியர் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி சொல்லணும். இல்ல, அவர் என்ன மனசில் நினைச்சாரோ அதே மாதிரி சொல்லணும். அவருடைய மனதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு உரை செய்தவர் தான் நம்முடைய சிவக்கணி இல்லைங்களா? சேக்கிழார் பெருமானே மீண்டும் உரை செஞ்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி உரை செய்திருக்கிறார் சிவக்கணி ஐயா. அது மாதிரி யாரும் உரை செய்ய முடியவே முடியாது. அவர் மாதிரி யோசிக்கவே முடியாதுங்க. அப்படி உரை செய்திருக்கிறார். ஒரு எல்லாம் அந்த எந்த இடத்தை தொட்டாலும் நமக்கு அதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லுகின்ற பொழுது சிவமே மணக்கும் செய்யுள் எல்லாம் அப்படிங்கிறார். ஒரு பாடல் இந்த பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான பாட்டுன்னு நம்ம சொல்றது உபச்சாரத்துக்காகத்தானே ஒழிய எல்லா பாடலும் முக்கியமான பாட்டு. அதை ரொம்ப மனசுல வச்சுக்கணும். அதான் சொல்றாரு சிவமே மணக்கும் செய்யுள் எல்லாம் அப்படின்னு. மகாவித்வான் அப்படின்னா அவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருவாவூர்துறை ஆதீனத்துல அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? நாமெல்லாம் அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யுமான்னு பாருங்க. 10 ரூபா சம்பளம் அவருக்கு மாசம். சாப்பாடு போடுவாங்க. அப்படியெல்லாம் பணி செய்து சைவத்தை பரப்பிய பெருமக்கள் அவங்க. அப்பவே கேட்பாங்களாம், ஐயா உங்களுக்கு ஆதீனத்துல என்னங்கய்யா சன்மானம் சம்பளம் அப்படின்னா மாசம்பத் அப்படிம்பாங்க. மாசம் 10ன்னு சொல்றது எப்படி சொல்றாரு? மாசம்பத்து அப்படின்னா ரொம்ப பெரிய தொகை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். மாசம்பத்து அப்படின்னா நம்ம என்ன ஒரு 1000 கணக்கில் இருக்கும் அப்படின்னு அவர் பக்கத்தால போய் கேட்டா தான் சொல்றாரு மாசம் 10 ரூபா அப்படின்னு சொல்லி. அதவே ஒரு பெருமையா கருதி என்ன அப்படி எல்லாம் பணி செய்தவர்கள் நம்முடைய பெரியவர். இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு தொண்டருடைய பெருமையை சொல்றதுன்னா எனக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும், 25,000 ரூபாய் கொடுக்கணும், ஏசி ரூம் போட்டு கொடுக்கணும், அப்புறம் எனக்கு போக்குவரத்து செலவு, இப்படி எல்லாம் டிமாண்ட் பண்ணி போறாங்க. அதெல்லாம் அவங்க பெரியவங்க வளர்த்த பாதையில நம்ம போகணுங்க. அடியாருடைய பெருமைகளை நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பெருமைகளை நம்ம விரிச்சு சொன்னாதான் சாமி நமக்கு உய்வு கொடுப்பாருங்க. நமக்கு இத்தனை ஆண்டுகள் இதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட பெரியவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்பார்க்காம பலனை எதிர்பார்க்காது செய்த பெரியவங்க பேர் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு கொடுத்தா தான் நான் வருவேன், 5000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சு
அது யாருன்னு சொல்ல விரும்பல நான். அந்தியூரில் 1000 ரூபா குறைஞ்சு வாங்கவே மாட்டேன்ட்டார் கவர். பெரிய புராணம் பேசுகிறாங்க, இன்னைக்கு பெரிய சமூக வலைதளத்துல எல்லாம் பேசுகிறாங்க. பார்த்தா ரொம்ப பெரிய அவங்க தான் ஞானசம்பந்தரே எனக்கு குருநாதருங்கிறாங்க. ஞானசம்பந்தர் குருநாதரை வச்சிருக்கிற அளவுக்கு என்னையா நம்மளுக்கு தகுதி இருக்குது? அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலை நமக்கு நம்ம பெரியவங்களை கண்டிப்பாக நம்ம நினச்சி பார்க்கணுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பணி செய்ததுனால தான் நமக்கு இப்போ வர முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த காலத்திலேயே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அரசனிடத்துல போய் ஒரு தைரியமாக சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ சோழ நாடு அப்படின்னா என்ன, திருவாரூர், தஞ்சாவூர், இப்படி சிதம்பரம், இப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் சோழ நாடு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சோழ நாடு அப்படின்னா சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெற்கு பீகார் வரைக்கும், அது வரைக்கும் பெரிய நம்முடைய சோழ நாடு அப்படிங்கிறது. அதுபோக கடாரம் என்று சொல்லக்கூடிய மலேசியா வரைக்கும் போர் செய்திருக்கிறாங்க. அந்த மலேசியாவெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஈழத்தில் போய் அந்த நாட்டை கவர்ந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம சோழ சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான். சும்மா சாதாரணமாக நினைச்சக்கூடாது. முதலமைச்சர்னா என்ன, இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஆமாம், இப்போ நம்ம பார்க்கறது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அதனால தான் அவரால் ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வியாக்கியானம் சொல்ல முடிஞ்சது. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், இதெல்லாமே அவரால் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் அமைச்சராக இருந்ததுனால மக்களுடைய மனநிலையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். அவங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா தெரிந்த ஒரு முதலமைச்சர் யாருன்னா சேக்கிழார் பெருமான். மனுநீதி சோழருடைய சரித்திரத்தில் சொல்றாரு இல்லையா, ஒரு மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஓனமிகு பகைதரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் ஐந்தன் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோன்னார். இப்படியெல்லாம் துன்பம் வரும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. அதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படிங்கிறது. யாரால துன்பம் வருமா, முதல்ல ஆட்சி செய்யக்கூடிய அரசனால துன்பம் வரும், அதை நீக்கணும். அவனுடைய சொந்த பந்தத்தினால பரிசனத்தால துன்பம் வரும், அதை நீக்கணும். அப்புறம் பக்கத்து நாட்டு பகைவர்களால துன்பம் வரும், அதை நீக்கணும். கல்வர்களால துன்பம் வரும், அதை நீக்கணும். உயிர்களால் யானை, சிங்கம், புலி இப்படி எல்லாம் துன்பம் வரும், அதெல்லாம் நீக்கணும்னு அப்படி அறுதிட்டு சொன்ன ஒரு பெருமகனா நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அவர் யார் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கறது இலக்கணம் சொல்றாரு திருக்கூட்ட சிறப்புல இல்லைங்களா. அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளற்குரியர் என்று அகில லோகத்துள்ளார்கள் அடைதலின் அகில லோகம் போல்வது அதனிடை. அதுல தான் நாம கொஞ்சம் அப்பப்போ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அது எப்ப நம்ம நிறைவேற்றோம்னு நமக்கு தெரியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாறுது வழியா முழுசா மாறுற மாதிரி தெரியல. அது சாமி எப்ப அதை நிறைவேற்றி கொடுப்பாரா தெரியல. பெருமானுடைய திருவடிக்கு தான் நம்ம விண்ணப்பம் வைக்கணுங்க. பாவிகள் படுபாவிகள் எல்லாம் இல்லாத இருக்கிறது பரவாயில்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் செம்மையா நமக்கு அது நடந்து சாமி தான் அதெல்லாம் நடத்தி வைக்கணும். யார் ஒருவர் சிவபெருமான் திருவடியை வணங்குகின்றார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி அறுதிட்டு சொன்னவர் சேக்கிழார் பெருமான். அதனால நமக்கு அவ்வளவு உலக விஷயங்கள் தெரிந்தவர், எல்லாம் தெரியும். கணவன் மனைவியிலிருந்து, பிள்ளைகள் இருந்து, ஒரு நாட்டினுடைய அரசன் இருந்து, அமைச்சர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாம் தெரியும். அதனால அப்படிப்பட்ட நம்முடைய பெருமானார் குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய பதியில அவதாரமானவர். தொண்டை நாட்டில் மிகப்பெரிய ஒரு புண்ணிய செஞ்ச ஒரு ஊர் எதுன்னா இந்த புலியூர் கோட்டம் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய குன்றையம்பதி தான். நம்மளாம் போயிருந்தோம் இல்லையா, கடைசியா நம்ம யாத்திரை நிறைவு செஞ்சது ஆசிரியருடைய ஊர்ல. அது ஒரு பெரிய வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை இல்லைங்களா. அருமையா மனம் போல நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த யாத்திரையும் நல்லா இருந்தது. அதே மாதிரி எந்த ஒரு இடையூறு இல்லாம ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அதையெல்லாம் மீறி எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு அலர்ட் நம்முடைய சாமியினுடைய அலர்ட் தான் அப்படின்னு சொல்லி சாமி நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா கூட்டிட்டு வந்தாரு. நம்ம எப்பொழுதும் யாத்திரை போடுறப்போ அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. என்னாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் துணிஞ்சு போடுறோம். ஆனா இது வரைக்கும் ஒரு இடையூறு கூட வந்தது இல்லை. ஆமா, அதை விட காலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயம் என்னன்னா, வழிபாட்டுக்கு போற பொழுது மழை இல்லை, ரூம்ல இருக்கிற போது மழை பெய்யுது. இது நம்ம ரூம்ல இருக்கலாம்னு இருக்கல, ரூமுக்கு வந்தா மழை வருது, வழிபாட்டுக்கு போனா மழை விட்டுருது. அது லேசான தூறல். இந்த வெயில் எல்லாம் தனிஞ்சு அவ்வளவு அருமையா இருந்தது.
இப்படியெல்லாம் இறைவன் நமக்கு வந்து அப்பப்போ கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வானநாடனே வலித்துணை மருந்து அப்படிங்கிறது பல இடங்களில் நம்ம உணர முடியுது. அது கேரள யாத்திரை சுட்டரிக்கிற வெயில இருந்தாலும் கூட தலங்கள் எதுவும் நாம விடலை. அது ஒரு விதத்தில் பரவாயில்லை, நம்ம நல்லா இருந்தது இல்லைங்களா. மம்மியூர் பார்க்க முடியாதுன்னு நினைச்சா மம்மியூர் நல்லபடியாக வழிபாடு செய்ய முடிஞ்சது. அது இப்போ நம்ம பார்த்த தலங்கள் தான் ரொம்ப முக்கியமான தலங்கள் கேரளாவிலிங்க. அது போக இருக்குதுன்னா மூவட்டுப்புலான்னு ஒரு தலம் இருக்கு, அது வழியில முடியல, அந்த நேரம் ஒத்து வரல. இன்னொன்று சுந்தரர் போய் வழிபாடு செய்த ஒரு தலம் இன்னொன்று இருக்குதுன்னு கண்ணப்பர் சொன்னாரு. அது நான் கேட்டு வச்சிருக்கிறேன், எப்பன்னு தெரியலன்னு சொல்றேன்னு இருக்கிறார். இன்னொரு தலம் நம்பிகள் போய் அங்கே வழிபாடு செய்திருக்கிறார். திருவஞ்சைக்களத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அந்த தலை இருக்குது அப்படின்னாங்க. அது பார்த்துக்கலாம். இப்படி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த மாதிரி சின்ன வயசுலயே ரொம்ப அறிவாற்றலுடையவருங்க. நம்ம குழந்தையா இருக்கிற பொழுது எப்பொழுதும், அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிற மாதிரி, அது விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அப்படி சின்ன வயசுல இருக்கிற பொழுது அவர் அப்பா வந்து அவரு இங்க அரசனிடத்துல வேலை செய்யறார். ஆனா அப்படி அரசனிடத்துல வேலை செய்கின்ற பொழுது அரசர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன ஒரு கேள்வி? அரசருக்கு ஒரு சந்தேகம். அப்ப அரசர் வந்து சோழ அரசர் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது 3 கேள்விகள் கேட்கிறார். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியது எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, இந்த கடலை விட பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, மலையை விட பெரியது எது. இதுல இருக்குது, இந்த நூல்ல இருக்கு, ஐயாமா நூல்ல இருக்குது, பாத்துக்குங்க. அப்படி 3 கேள்வி கேட்கிற பொழுது அவருக்கு அவங்க அப்பாவை தான் ஆலோசகர் அரசனுக்கு சொல்ல அவருக்கு தெரியலைன்னா அடுத்த நாள் போய் சொன்னா தண்டனை கிடைக்கும் இல்லையா. அரசன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல. அதனால அவர் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி, அந்த செய்தியெல்லாம் அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு வந்து அவர் ஒரு மாதிரி குழம்பி போய் இருக்கிறார். அப்படி கலக்கமா இருக்கிற பொழுது இந்த குழந்தை போய் கேட்குது. அப்போ அவருக்கு வயசு ஒரு 6-7 வயசு 8 வயசுக்குள்ளதான் இருக்கு. போய் என்னப்பா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிற பொழுது அரசர் 3 கேள்வி கேட்டாரு, எனக்கு அது விடை தெரியல அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 கேள்வி அவர் சொல்றார். இதுக்கு எதுக்கு நீங்க போகணும், இது சாதாரணமான கேள்வி, நானே போய் பதில் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போறார். காலையில இவரு அதே மாதிரி அரசவைக்கு போறார். அரசவைக்கு போய் என்னப்பா அந்த குழந்தை பையன் வந்திருக்கிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது, அப்பா கிட்ட 3 கேள்விகள் கேட்டீங்களாமா, அது அவ்வளவு பெரிய கேள்வியெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் அப்பா வந்து சொல்லணுங்கிறதுல இதை நானே சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பொழுது, அங்க கேள்வி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரசன் கேட்கிற பொழுது கேள்வி சொல்றாங்க. என்ன சொல்றாரு? முதல்ல இந்த உலகத்தை விட பெரியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்றார், எல்லாமே வள்ளுவ பெருமானுடைய திருவாக்கில் இருந்தே பதில் சொல்றார். அப்ப திருக்குறள் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாருன்னு பாருங்க. யாரு? சேக்கிழார் பெருமான். சின்ன வயசுலயே திருக்குறள் மெத்த படித்தவருங்க. அது ரொம்ப முக்கியம். 2 புலவர் தான் தெய்வ புலவர். ஒன்று தெய்வ சேக்கிழார், இன்னொன்று தெய்வ புலவர் திருவள்ளுவர். அப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான தெய்வ புலவர் திருவள்ளுவர் அப்படியே உள்ள வச்சிருக்கிறார். அது திருக்குறள் நிறைய இடத்துல வந்துடும், நமக்கு அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வரும், பார்க்கலாம். பெரிய புராணத்துல சில இடங்கள் அந்த மாதிரி வரும். செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான், இயல்பை நாயனார் புராணத்துல வருது. செயற்கரிய செய்வர் பெரிய, சிறிய செயற்கரிய செய்கலாதார்னு குறள். அந்த தொடர் அப்படியே இயல்பை நாயனார் புராணத்துல வரும். இப்படி பல இடங்கள்ல நம்ம திருக்குறள் பார்க்கலாம். அது மாதிரி அவர் கேட்கின்ற பொழுது உலகத்தை விட பெரியது எது அப்படின்னு கேட்கிற பொழுது, காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிது என்று சொல்லி பதில் சொல்றார். காலங்கிறது ஒருத்தருக்கு உதவி செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யறது. ஒரு பொருள் வேணும்னா பொருள் கொடுக்கறது, சாப்பாடு வேணும்னா சாப்பாடு, அந்த நேரத்துக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு என்ன உதவி செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. சாப்பாடு கொடுத்தா தான் அவனுடைய பிரச்சனை தீரும். பொண்ணும் பொருளும் கொடுத்தா அதை என்ன வச்சு சாப்பிடவா முடியும்? அதே மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவம் இந்த மாதிரி அந்த நேரத்துல செய்யறது அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அப்படின்னா பரவாயில்ல. அடுத்தது வந்து இந்த கடலை விட பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கடலை விட பெருசு அப்படின்னா ஒருத்தர் உதவி செய்யறாங்க, அந்த உதவி எதிர்பார்க்காம செய்யறாங்க பாருங்க, அதுதான் கடலை விட பெருசுங்கிறாரு. நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன், அம்மாவுக்கு ஒரு உதவி செய்யறேன்னா நாளைக்கு அம்மா வந்து இல்ல அம்மாவுக்கு பின்னாடி அவங்க மகனோ வந்து எனக்கு ஒரு உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம, யாருன்னே தெரியாம நம்ம செஞ்சதை மறந்துடணும், அதுதான் கடலை விட பெருசு அப்படின்னு. அதான் சொல்றார், பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கில் கடலினை நன்மை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்றார். பயனை எதிர்பார்க்காம செய்யற உதவிதான் இருக்குது பாருங்க, அதுக்கு மேல ஒரு பெரிய
அதாவது கடல் மலை இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா மிக பெரியதுக்கு ஓமை சொல்றது, அதெல்லாம் அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, மூன்றாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற பொழுது சொல்றாங்க, மலையை விட பெரியது எது அப்படின்னு சொல்ற பொழுது அருமையான கேள்விங்க அது. நம்ம எல்லாரும் மனசுல ஏத்தி வச்சுக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4 பாட்டு படிச்சுட்டோம்னாவே நமக்கு ஒரு என்னை விட யாருக்கு தெரிஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு வந்துருது இல்லைங்களா? அப்படி வரக்கூடாது, யாருக்கு வரதில்லை சொல்றேன் நான், வெளியில் இருக்கிறவங்கள சொல்றேன் நான், அப்படி வரக்கூடாதுங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னா, நிலையில் தெரியாது அடங்கி ஒரு பெரிய பதவி வருது, இல்ல பெரிய செல்வம் வருது, இல்ல நமக்கு ஒரு பெரிய புகழ் வருது, அதுல எல்லாம் மயங்காம எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பாரத பிரதமரை தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் அந்த நிலையில் இருந்தோம்னா அப்படியெல்லாம் நாம இருப்போமான்னு தெரியாது. நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வணங்குறதுனா கூட யாராவது ஏதாவது பார்த்துக்குவாங்களா அப்படின்னு பயந்துட்டு நம்ம வணங்குறோம் இல்லைங்களா? ஆனா அந்த ஒரு இது நம்ம ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குது. மேற்கு வங்காளத்துல பொதுமக்கள் இருக்கக்கூடிய மேடையில விழுந்து வணங்குறாரு ஒரு பாரத பிரதமர். 32 நாடுகள்ல அவருக்கு உயர் விருது கொடுத்துருக்காங்க, உலகத்துல யாருக்குமே கொடுக்கல சரிங்களா? 32 நாடுகள்ல உயர் விருது வாங்கின ஒரு மனிதர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர் நம்மளை விழுந்து வணங்குறாரு அப்படின்னா அதுதான் நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினமான பெரிது. அவரை தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. கங்கையை சுத்தம் பண்ண எங்களுடைய காலை போய் கழுவுறாரு. நீங்க விளம்பரத்துக்காக கூட செய்யட்டுமே, நீங்க செஞ்சிருவீங்களா? முடியாது. அதாவது விளம்பரத்துக்காக கூடவே அவர் செஞ்சுட்டு இருக்கட்டு அப்படி எல்லாம் செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு போனா அந்த வெளிநாடுகள் எல்லாம் அவர் அப்படி மலர் தூவி வரவேற்கிறார். அதோட ஒரு நாட்டினுடைய பிரதமர் காலில் விழுகிறார் ஏர்போர்ட்ல. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த மனிதர். ஆனா அந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்க. கட்சி ஏதாவது இருந்துட்டு போது அதை பத்தி விடுங்க. பெருமான் மேல அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு, மக்கள் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு, நாட்டின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அவர் கொள்கையில உடன்பாடு இல்லாதவங்களெல்லாம் யாருன்னு சொல்லவங்களும் உங்களுக்கே தெரியும், பாராட்டி இருக்கிறாங்க தெரியுங்களா? மோடி மாதிரி யாரும் உழைக்க முடியாது. 24 மணி நேரம் நாட்டை பத்தியே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா நரேந்திர சிங் மோடி தான். சேக்கிழார் சொன்ன மாதிரி ஒரு அரசன் இன்னைக்கு இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு மோடி தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி இல்லைங்க. இருக்கிறாங்க, வாஜ்பாய் எல்லாம் நல்ல, லால் பகதூர் சாஸ்திரி நல்ல பிரதமர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு பார்க்கணும்ல, காமராஜர் இது போன்ற. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு அட் பிரசண்டா யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதனால அந்த குரலுக்கு யாரை சொல்ல முடியும்னா அவரை தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிற பொழுது எப்படி இருப்பேன்னு நமக்கு தெரியாது, தானே வந்துடும். ஆமா, அப்படியெல்லாம் நமக்கு அந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லி அவருடைய அறிவாற்றலை பார்த்துட்டு தான் அரசன் பாருங்க, அந்த மாதிரி அறிவாற்றல் இருந்தா மட்டும்தான் அந்த காலத்துல தனக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்குவாங்க அரசர்கள். போல அப்படி இல்லை, நல்லா அடிதடி சண்டை போடுறது, அப்புறம் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய்யறவங்களை தான் பக்கத்தால் உட்காந்து வச்சுக்கணும். ஆமா, அதனால அப்படி அமைச்சராக உள்ள போனவர் தான் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி அமைச்சராக பல காலம் அவர் அந்த மந்திரி சபையில் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தா சோழ நாட்டுல வெற்றிக்கு பஞ்சமே கிடையாது. எங்க போனாலும் வெற்றி, யார போனாலும் ஜெயிச்சுட்டு வராங்க. அப்படி ஒரு பலமான ஒரு நாடு சோழ நாடு. அங்க செல்வத்துக்கு பஞ்சம் கிடையாது, வெற்றிக்கு பஞ்சம் கிடையாது. என்ன ஒரு பஞ்சம்னா சைவம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இதுதான் பஞ்சம். ஆமா, அந்த காலத்துல சமணர்கள் விரவி இருந்த ஒரு காலம். அரசனும் சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூலை படிச்சுட்டு இருக்கிறான். சீவக சிந்தாமணி என்ன இருக்குன்னா, சீவகன் சிந்தாமணி 2 பேரும் கணவன் காதலன் காதலி, அவங்களுடைய இன்பத்தை பற்றி தான் அந்த நூல்ல இருக்கு. மற்றபடி இருந்தால் ஒரு நல்ல ஒழுக்கம் மற்றதுல எதுவும் கிடையாது. அதுல ஒரு சிலது இருக்குது. அதாவது சீவக சிந்தாமணியிலிருந்து ஒரு சொல்ல எடுக்கிறார். எங்க எடுக்கிறாருன்னா நாட்டு சிறப்புல எடுக்கிறாருங்க. சீவக சிந்தாமணியிலிருந்து அதுலதான் எடுத்திருக்கிறோட பெரியவங்க சொல்றாங்க. அது நெற்பயிரை பார்க்கிறார் இல்லையா? நெற்பயிரை பார்க்கிற பொழுது பத்தியில் பாலராகி பரமனு காலாம் என்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தினில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலை எல்லாம். நெற்பயிரை பார்த்த உடனே அவருக்கு எப்படி தெரிஞ்சது? 2 அடியார் பெருமக்கள் ஒருவர் வணங்கி கொள்வது போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு சீவக சிந்தாமணியில ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா,
சொல்றார், சொல்லரும் அதாவது சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவில் படிச்சிருக்கிறான் தம்பி, பரவாயில்ல இருக்குதாரு. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து மேலலார் தலை போல் மேலலார் போல் தலை விருவி, அப்புறம் மேலலார் தலை விருவி கல்வி சேர் மாந்தர்தான் இறைஞ்சி காய்த்தது அப்படின்னார். கல்வி கற்ற ரெண்டு பெரியவங்க ஒருத்தர் நேரில் பார்த்தா வணங்கிக்குவாங்களாம். அந்த ஓமை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் சொல்றது முதல்ல என்ன சொல்றாருன்னா, சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல். அது கதிர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூட்டை அப்படி முத்தி இருக்குமாருங்க, அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு திருத்தக்க தேவர். என்ன சொல்றாருன்னா, பச்சை பாம்பு இருக்குது இல்லையா, பச்சை பாம்பு இறதுன்னா எப்படி இருக்கும், அப்படி பல்சியா இருக்கு, கொஞ்சம் அப்படி வீங்கின மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குதான் சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல். அப்புறம் மெல்லவே கருவிருந்து மேலலார் செல்வம் போல் தலைவிருவி. அப்புறம் அந்த பூட்டை நேரம் நிக்கிறது எப்படி இருக்குதுன்னா, குறுக்கு வழியில பணம் சம்பாரிச்சும் அப்படி இருப்பான், மேலலார் செல்வம் போல் தலைவிருவி. அப்புறம் அது வெடிச்சதுக்கு பிறகு, கதிரெல்லாம் முற்றி வெடிச்சதுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னா, கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காட்சி. இது ஒரு ஓமை, அதுல வரக்கூடிய ஒரு ஓமை. இதுல இத்தனை சொல்றாரு இல்லையா, ஆனா சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, அது அந்த விளைவே ஒரு சிவ விளைவா தெரியுது. அதான் ரொம்ப முக்கியம். வேற எதுவும் வராது. பக்தியில் பாலராகி அந்த மேலாளர் செல்வம் எல்லாம் வராது. அப்புறம் அந்த மற்றதெல்லாம் எதுவுமே வராது, உலகில் ஓமைகளே வராது. அதுதான் ரொம்ப சிறப்புங்க. பத்தியில் பாலராகி பரமனுக்கு ஆளாம் என்பர் தத்தமிழ் குடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தினில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தக தன்மை போல விளைந்தன சாலை எல்லாம்னு சொல்றாரு. அது அங்க இருக்குது அப்படிங்கிறத சேர்ப்பனிய உரையில மேற்கோள் காட்டுறாரு. ஆமா, 9ஆம் வகுப்புல அது பாட புத்தகத்தில் இருக்குதா? சேவ சிந்தாமணிலாம் வச்சிருப்பானே, பெரிய புராணம் வச்சிருக்க மாட்டாங்க. இருக்குதா? இருந்தா சந்தோஷம்தான். அப்படி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அரச அந்த 12 திருமுறைகளே நல்ல திருமுறைகள் எல்லாம் நல்ல தெளிவா கற்றவர் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார். அப்போ ஆசிரியர் பெருமகனாருடைய காலத்துல சைவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. எங்க போனாலும் வெற்றிக்கு பஞ்சம் இல்லை, செல்வத்துக்கு பஞ்சம் இல்லை. சோழ மன்னர்கள் அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கிறாங்க. ஆனா சைவம் இல்லை, வைணவ இந்த சமணத்துல போய் புகுந்து இருக்கிறாங்க. அப்பதான் என்ன அவர் மனசில் நினைக்கிறாருன்னா, அப்பர் சாமியுடைய அந்த தேவாரம் நினைவுக்கு வருது. அவர் என்ன சொன்னாரு, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமால் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படிங்கிற அந்த திருமுறை அவருக்கு நினைவுக்கு வருது. அப்ப மன்னர்கள் நல்ல வெற்றியோடு இருக்கிறாங்க, செல்வாக்கா இருக்கிறாங்க, ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறாங்க. என்ன குறிக்கோள்? சைவத்துல இல்ல. அப்புறம் அடியாருடைய சிறப்பு நாட்டுல எங்கேயும் பரவல அப்படிங்கிறது தான் அவர் மனசுல படுது. அப்ப அவரு என்ன சின்ன வயசு தான் அவருக்கு. உடனே அரசன்ட்ட போறார். அரசன்ட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசே, நீங்க படித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய இந்த நூல் உலகில் இன்பங்களை தரக்கூடியது, இம்மை மறுமை பயன்களை இது தராது அப்படின்னு ஒரு தைரியமா சொல்றாரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அரசன்ட்ட போய் எடுத்து பேசலன்னா முடியுமா? நீங்க செய்யறது சரியில்லைன்னா எந்த அரசனாவது ஒத்துக்குவானா? சொல்லுங்க பாக்கல. பக்கத்தால வச்சுக்குவானா? இருந்தாலும் அனுப்பிச்சுட்ற குன்றத்தூருக்கு அப்படின்றோம். அப்படியெல்லாம் அதெல்லாம் அவர் என்ன உண்மையோ அதை சொல்றாரு. அப்ப உடனே அரசன் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா இம்மை மறுமைக்கும் பலன் தரக்கூடிய நூல் என்ன, நீயே சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்பதான் சமயம் பார்த்து அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியருளிய திருத்தொண்ட தொகை, இதுதான் முதல் நூல். 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களை பாடியது. அதே பொல்லா பிள்ளையாருடைய திருவருள் பெற்று நேற்று குரு பூஜை நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பாருங்க, ரெண்டும் ஒன்னொன்னா வருது பாரு. அப்படி ஒரு நாள் அப்படி வருது பாருங்க. நேற்று நம்பியாண்டார் நம்பிகள் குரு பூஜை. நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அடியெடுத்து கொடுக்க அவர் பாடியருளியது திருத்தொண்டர் திரு அந்தாதி. அது ஒரு நாயன்மாரை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. ஒரு சில நாயன்மார்களை மட்டும் 2 பாட்டு இருக்கு. இப்படி பாடியதுதான் நமக்கு அந்த தொண்டர்களுடைய பெருமை. அவங்க எப்படின்னா, தொண்டு குறிக்கோள் இதை உயிர் போற வரைக்கும் காப்பாற்றிய பெருமக்கள். அவங்க தொண்டு குறிக்கோள் இந்த 2 தவிர ஏதோ அவங்க வாழ்க்கையில இல்ல. அதுதான் நமக்கு உய்வை தரக்கூடியது, மக்களுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடியது என்று சொல்லி அப்படியே சொல்லுகின்ற பொழுது, அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அரசர்
நீங்க அதை விரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அப்ப சேக்கிழார் பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, நேரா அவருக்கு என்ன கூத்த பெருமான்கிட்ட போறார். கூத்த பெருமான்கிட்ட போய், பெருமானே, அடியாருடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் உள் நின்று உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி இறங்கி பெருமானை வழிபாடு செய்து நிற்கிற பொழுதுதான் சாமியினுடைய திருவருளால உலகலாம் என்று சொல்லி எல்லாரும் கேட்கிற மாதிரி அந்த ஒரு மெய்மை மொழி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சாமி அடியெடுத்து கொடுக்கிறார். அதற்கு பிறகு சேக்கிழார் பெருமான் பாடி முடிக்கிறார். அதற்கு பிறகு அதை அரங்கேற்றம் செய்ய போறாங்க. அந்த அரங்கேற்றம் செய்கின்ற பொழுதுதான் அவர் அரசனும் அதுல ரொம்ப ஈடுபாடா இருந்து அவருக்கு தொண்டர் சீர் பரவார் அப்படிங்கிற பட்டமெல்லாம் கொடுத்து அதை அரங்கேற்றம் செஞ்சதுதான். ஒரு வருஷம் அவங்க அதை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. சித்திரை திருவாதிரையில் ஆரம்பிச்சு எதிர்வரக்கூடிய சித்திரை திருவாதிரையில நிறைவு செய்யறாங்க. வரக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருத்துக்கும் மடாதிபதிகள், அடியார் பெருமக்கள், ஆதீனங்கள் எல்லாரும் அதுல கலந்துருக்கிறாங்க. அப்படி எல்லாத்துக்கும் தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, இப்படி எல்லாம் அனபாய சக்கரவர்த்தி கொடுத்து அப்படியெல்லாம் அது வந்ததுக்கு பிறகு அடுத்த ஆண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் அப்படியே அரசன் அவர் திருவடியில் விழுந்து வணங்கி அவரை நூலை பெரிய புராணத்தை யானை மீது ஏற்றி அவரும் அமரச் செய்து அரசனும் பின்னாடி அமர்ந்து இணைக்கவரி வீசி சென்றார்கள் என்று சொல்லி நமக்கு தொண்ட புராணத்துல சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தை கொடுத்த பெரிய வள்ளல் நமக்கு குற்றத்தூர் கோமானார் தெய்வ சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானை பற்றி நமக்கு நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருந்தாலும் கூட, உமாவதி சிவாச்சாரியர் நீங்க இன்னைக்கு கூட படிச்சீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? உமாவதி சிவாச்சாரியர் ஒரு 16 பாடல்கள் நமக்கு பாடியிருக்கிறார் திருத்தொண்ட புராண வரலாற்றுல. அதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும் நாம சிந்திக்கலாம். அதாவது எத்தனையோ புலவர்கள் தமிழ்ல இருக்கிறாங்க இல்லையா? தமிழகத்துல எத்தனையோ புலவர்கள் இருந்தாலும் கூட, அதாவது ராமாயண நமக்கு பெருசா பேசப்படக்கூடிய காவியம் என்ன? கம்பராமாயணம், மகாபாரதம். நமக்கு அதான் தெரியும் இல்லையா? தொண்ட புராணத்தை பத்தி அதிகமா தெரியாது. அதாவது யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் யாங்கனமே கண்டதில்லைன்னா அவர் சேக்கிழாரை பத்தி படிக்கலன்னு அர்த்தம். பாரதி சொல்றாரு இல்லையா? பாரதி தானே சொன்னார். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? சேக்கிழாரா அவர் படிக்கல, அவர் வேதாந்தி, அதனால அவர் படிச்சிருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. இப்ப உமாவதி சிவாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமாயணம் உரை செய்த வால்மீகி முனிவர் இல்லையா? அதே மாதிரி ராமாயணம் உரை செய்த வால்மீகி, மகாபாரதத்தை உரை செய்த வேத வியாச முனிவர், அப்புறம் ஆதிசேடன், 1000 தலையுள்ள ஆதிசேடன், 1000 நாவு இருக்கு. அவர் அறிவில் ரொம்ப கடிகார அவர் யாருன்னா அவர் தான். ஆமா, அப்படி 1000 நாவுடைய ஆதிசேடன். அப்புறம் குரு முனிவர் யார்? பொதிகமலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவர். இவங்களைத்தான் சொல்லுக்கு ஒரு அறிவுக்கு உதாரணமா சொல்ல முடியும். இவங்களை விட சிறந்தவர் குன்றை முனிவர் என்று சொல்லி நமக்கு அந்த பாட்டுல சொல்றாருங்க. அதாவது மதுர ராமாயண கதை உரை செய்த வான்மீக பகவனும் ஒப்பல்லன் அப்படின்னா, ராமாயண கதை சொன்ன வான்மீக முனிவரும் இவருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. யாருக்கு? சேக்கிழார் பெருமானுக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. அதே மாதிரி விதிவழி பாரத முறை செய்த கதை செய்த வேத வியாதனும் ஒப்பல்ல. வேத வியாசர் இல்லைங்களா? வேத வியாசர் தான் மகாபாரதம் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. ஆனா வியாச முனிவரும் இவருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சொல்றாரு? சிதை வர 1000 நாவுடன் அறிவுல விசேடனும் ஒப்பல்லன் அப்படின்னா ஆதிசேடனுங்க. 1000 நாவு உள்ள ஆதிசேடன். அது எப்படிப்பட்ட நாவு அப்படின்னா அறிவுல சேட விசேடன் அப்படின்னு, அறிவிலே சிறந்த 1000 நாவு உள்ள அந்த ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பும் இவருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சொல்றாரு? பொதிய மலைக்கு ஒரு முனிவனும் ஒப்பல்லன் அப்படின்னாரு. அப்படின்னா பொதிய மலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவனும் குன்றத்தூர் கோமகனாருக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. புகழ்முனை குன்றை முனிக்கு என்பார் என்று சொல்லி, அப்போ குன்றத்தூர் முனிவர் நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எந்த ஒரு புலவனையும் சொல்லவே முடியாது என்று சொல்லி நமக்கு உமாவதி சிவாச்சாரியர் போற்றி இருக்கிறார். அப்படின்னா அவ்வளவு சிறப்புடையவர் நம்முடைய ஆசிரியர் பெருமானார் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. நம்ம பல இடங்கள்ல நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுல அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்ன ஒரு பாட்டு மட்டும் அதுல பார்க்கலாம். அது இருக்குங்களா? அது இந்த நூல்ல இருக்கா? சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் ஒரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. அது சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இருக்குங்களா?
ஒரு சில பாட்டு கொடுத்துருப்பாரு. பிள்ளைத்தமிழ் இருக்கிறாங்க. பிள்ளைத்தமிழ் தான் அந்த மாதிரி வருங்க. இல்லைங்க, என் பக்தி சுவை 6வதுல இருக்குன்னு நினைக்கிறேன். 6வது இதுல 1:20 பக்கம். அவருடைய வரலாறு தான். சரி, பரவாயில்ல. அதுல என்ன சொல்றாருன்னா, சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் அந்த பாட்டு ஆரம்பிக்குங்க. ஆமா, அந்த சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவமே மணக்கும் செய்யல் எல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டு கூட நம்ம சொல்ல முடியாது. அது இப்படி அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாடல்களையும் சிவம் மணக்கும் என்று சொல்லி நமக்கு அந்த மகாவித்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போற்றக்கூடிய ஒரு பெருமை குன்றத்தூர் கோவனாருக்கு உண்டு. இப்படி நம்முடைய பெருமானார் புராணம் எல்லாம் அரங்கேற்றம் ஆகியதுக்கு பிறகு நீண்ட நாட்கள் அவர் அங்கே இருக்கிறார். அப்படியே அதிலிருந்து அவர் அரசு பணிக்கெல்லாம் போறதில்லை. அப்படியே பெருமானுடைய திருவருள் ஞாபகத்திலேயே இருந்து அப்படியே தில்லையம்பதியிலேயே இருந்து பெருமானுடைய திருவடி பேர் அடைகிறார். அப்படி அவர் அடைந்த நாள் இன்று பூச நட்சத்திரம், சித்திரை மாதம், வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் என்று சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அவருடைய தம்பி பேர் பாலராவாயர், இவர் பேர் அருள்மொழி தேவர். சரிங்களா? அருள்மொழி தேவர், பாலராவாயர் எல்லாமே பெருமானுடைய திருப்பெயர், சைவம் சார்ந்த பெயராகவே இருக்கு. அப்பா அம்மாலாம் நல்லா திருமுறைகள்ல நல்ல ஈடுபாடோடு இருக்கிறாங்க. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் மேல ஈடுபாடு இருந்தா தான் பாலராவாயர்னு பேர் வைக்க முடியும், இல்லைங்களா? பாலராவாயர் அப்படின்னே பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு சைவத்துல ஈடுபாடுள்ள ஒரு குடும்பம். இப்ப பாலராவாயரை அவர் மந்திரியாக ஆக்கி, அதே மாதிரி அவருக்கு ஆன்மார்த்த தலம் எதுன்னா நாகேஸ்வர பெருமான் தான். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர பெருமான் இங்க அங்கேயும் ஒரு நாகேஸ்வரம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி குன்றத்தூர்லயே ஒரு நாகேஸ்வரர் கோயில் அங்க அமைத்திருக்கிறார். அது நல்லா அருமையான கோயில். போனீங்கன்னா பார்க்கலாம். நம்ம போனோம், பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய அவதாரமான அந்த இடத்த அரண்மனை அறக்கட்டளை சார்பாக திருப்பணி செய்து குடமுழுக்கு நடத்திட்டாங்க. குடமுழுக்கு செஞ்சு நல்ல சிறப்பா அதுவும் இப்ப வழிபாட்டுக்கெல்லாம் இருக்குது என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் என்று நம்முடைய இறைவன் திருப்படி அடைந்த பேரு. நம்ம என்னன்னா அவரை நினைக்காத நாள் இல்லைங்களா? குன்றத்தூர் கோமகனாரை நினைக்காத நாள் இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம சொல்லணும் அப்படிங்கறது, இன்றைய தினம் அவருடைய திருவடி சிந்திக்கணும் அப்படிங்கறத நமக்கு பரவாயில்ல. எடுத்துட்டியா? இதெல்லாம் இருக்குதா? எந்த இதுல வருது? Saivam.comல வருதா? இல்லையா? என்னமா கூகுள்ல போனீங்களா? இந்த பாட்டு பாரு. சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம், தூய்மை மணக்கும் சிந்தை எல்லாம், சுவன மணக்கும் ஆடை எல்லாம், தொங்கல் மணக்கும் தோள்கள் எல்லாம், சேரு மணக்கும் கடனி எல்லாம், செல்வ மணக்கும் மாடம் எல்லாம், தென்றல் மணக்கும் மேடை எல்லாம், தெய்வ மணக்கும் செய்யுள் எல்லாம், நீரு மணக்கும் நெற்றி எல்லாம், நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம், நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம், நேய மணக்கும் வீதி எல்லாம் என்று சொல்லி ஒவ்வொன்றும் மணக்கும்னு இந்த பாட்டுல நம்முடைய மகாவித்வான் சொல்லியிருக்கிறாருங்க. சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்னா அந்த காலத்துல திருமடங்களுக்கு போனா சாப்பிடாம விட மாட்டாங்க. ஆமா, இன்றைக்கு எப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனா அந்த காலத்துல நெய்யோட சாப்பாடு போடுவாங்களாம். அதான் சொல்றாரு. இது அவருடைய பார்த்த சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம், தூய்மை மணக்கும் சிந்தை எல்லாம், எல்லாருடைய சிந்தைகளையும் தூய்மை இருக்கு என்று சொல்லி சொல்றார். சுவன மணக்கும் ஆடை எல்லாம், அப்படியே ஆடைகள் எல்லாம் அப்படியே ஒரு மனமாக இருக்கும். என்ன மனமா இருக்கு? சுவன மணக்கும்னா திருநீர், சந்தனம் இது போன்ற இதாத்தான் இருக்கும். சுவனம்னா அதாத்தான் இருக்கும். தொங்கல் மணக்கும் தோள்கள் எல்லாம், சேரு மணக்கும் கரணை எல்லாம், வயல்கள் எல்லாம் சேரு மணந்து கிடக்கிறது. தென்றல் மணக்கும் மேடை எல்லாம், அப்புறம் தெய்வ மணக்கும் செய்யுள் எல்லாம். அப்படி எல்லா செய்யுள்கள்லையும் தெய்வம் அப்படின்னா சிவமே நிறைந்திருக்கக்கூடியது நம்முடைய பெரிய புராணம். அப்படி செல்வ மணக்கும் தெய்வ மணக்கும் செய்யுள் எல்லாம், நீர் மணக்கும் நெற்றி எல்லாம். அப்படின்னா திருநீர் பூசுவதா நெற்றிக்கு அழகுங்க. நெற்றிக்கு அழகு என்னன்னா நீர் பூசுவது. நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம், அப்படியெல்லாம் நெய் அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்திருக்கு. சாறு மணக்கும் குன்றத்தூர்,
நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம் நேய மணக்கும் வீதியெல்லாம் சாறு மணக்கும் குன்றத்தூர் தலைவா தாலோ தாலேலோ சகலாக பண்டித தெய்வ சைவா தாலோ தாலேலோ என்று சொல்லி பிள்ளை தமிழ்ல இது பாடியிருக்கிறாங்க. இப்படி பெருமானுடைய சேக்கடார் பெருமானுடைய சிறப்பை நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் போற்றி பாடியிருக்கிறார் என்று சொல்லி அவரை இந்த நேரத்தில் நம்ம வணங்கி கொண்டு ஆசிரியர் பெருமானுடைய திருவருள் நமக்கு எல்லாத்துக்கும் அடியார் பெருமக்களுக்கு கிடைக்கணும். எல்லா அடியார் பெருமக்களும் இந்த பெரிய புராணத்தை நம்ம நல்லா படிச்சு தெளிவா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் முழுவதும் நம்ம பின்பற்ற முடியலினால் கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாத்துக்கும் ஒரே ஒன்னே அடியார்களிடத்தான் அன்பா இருந்தா போதும், அடியார்ல வணங்கினா போதும், வேற ஒன்றும் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா. அதனுடைய இதே நாட்டு சிறப்புலேயே சொல்லிடுறார் இல்லைங்களா. நாட்டு சிறப்புலேயே பத்தியில் பாலராகி பரமனு காலாம் என்பர் சத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தினில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைத்தன சாலை. எப்பொழுதும் ஒரு நூல் அப்படின்னா அந்த நூலினுடைய ஒரு நுதலிய பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த நுதலிய பொருள் எங்காவது ஒரு பக்கம் இருக்கும். அப்படி வச்சிருக்கக்கூடிய இடம் தான் நாட்டு சிறப்புல கொண்டு போய் அதை வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அதனால நமக்கும் அடியார்களை பார்த்தா வணங்கணுங்கிற அந்த எண்ணம் வரணும், அந்த ஆசை வரணும் என்று சொல்லி ஆசிரியர் பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி பெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவள்ளிகள் எல்லாம் கரங்களாலை வணங்கி எல்லாரும் அமுது எடுத்துட்டு அதற்கு பிறகு நம்ம போலாம். அடுத்த குரு பூஜை பிள்ளையாருடைய குரு பூஜை வரும் இல்லைங்களா. அதான வருது நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள்ல பிள்ளையாருடைய குரு பூஜை அடுத்தது 28ஆம் தேதியா 6ஆம் தேதி 6ஆம் தேதி வரும். ஜூன் 6ஆம் தேதி வரும். அதுக்கு எல்லாம் இதே மாதிரி எல்லாம் கலந்து என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மூங்கிடம் மன்றுளார் அடியார் அவர் வான்புக நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருக்கூட்ட சிறப்பாடில்